ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு லேண்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து 30 அடி இருக்குது. ஸோ இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து 35 அடி இருக்குது. 30க்கு 35, அதாவது 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு 3 பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து மெயின் வந்து இங்கே தான் மெயின் கேட் வந்து வச்சுருக்கோம். மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டிகோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட்டிகோலேருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து எல்லா ரூம்ஸையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இந்த டோரில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு செகண்டரி டோர் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து அப்படியே நேர் போர்ட்டிகோலேருந்து உள்ளே வர மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் வந்து 3 பெட்ரூம்ஸு. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம், அடுத்தது ஹால்லேருந்து இன்னொரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு மட்டும் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஹால்லேருந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக் லைடு ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் எடுத்திங்கன்னா போர்ட்டிகோட டைமென்ஷன் வந்து 9 அடி 10 இன்ச்சுக்கு 9 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹால் வந்து 16 அடிக்கு 8 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து 8 அடி 3 இன்ச்சுக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து 11 அடி 6 இன்ச்சுக்கு 11 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 11 அடி 6 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து சேம் தான், 11 அடி 6 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே காமன் டாய்லெட் இருக்குது. ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 7 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸ்லையும், இன்னொரு டாய்லெட்டை வந்து சேம் சைஸு 7 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸ்லையும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு இந்த சைடு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஸ்டேர் கேஸு கீழே வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஹாலுக்கு நார்த் சைடில் இங்கே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். டாய்லெட்டில் நார்த் சைடில் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஈஸ்ட் சைடில் டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டரும், அடுத்து பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த பெட்ரூமுக்கும் வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது சவுத் சைடில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமுக்கும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே வெஸ்ட் ஃபேசிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.